நிச்சயமாக அதில் நம்முடைய பாக்கியராஜ் அவர்களை தவிர்த்துவிட்டு பட்டியலிடவே முடியாது. ஸோ அவர் இந்த மேடையில் இருக்கின்ற பொழுது அவரை நான் முதலில் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி தொடங்குறது தான் மரியாதையாக இருக்கும். ஸோ பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை ஆளுமைகளுக்கும் மேடையின் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்கள், குறிப்பாக ஊடகத்துறை நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஸோ உமாபதி சாரை பற்றி எல்லோரும் பேசினாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் தொப்பியால் பிரபலமானவர்கள் அவரும் ஒருத்தர் நினைக்கிறேன். ஸோ வந்து எங்கள் ஆஃபீஸில், சாரி சார் ரொம்ப கலவைக்கலாம் சொல்கிறேன், எங்கள் ஆஃபீஸில் எங்கள் ஸ்டாஃப் வந்து டக்குனு உங்கள் பேரை மறந்துட்டானா, சார் அந்த தொப்பிக்காரரை கூப்பிடுங்க சார், அவர் தான் இதை சூப்பராக பேசுவாங்க சார் அப்படிம்பாங்க. ஸோ அந்த அளவிற்கு பலவற்றையும் பேசக்கூடியவர். ஸோ இன்றைக்கு அவர் தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்திருப்பது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நாங்களே அந்த இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு சக ஊடகவியலாளனாக நான் ஒவ்வொருத்தரும் வெற்றி பெற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதே மாதிரி நண்பர் இயக்குனர் கிருஷ்ணவேல் அவர்கள் ஸோ கருஞ்சட்டையோடு வந்திருக்கிறார். நான் அதுக்குள்ளே அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்பாக நான் 2 பேரை பாராட்டணும்னா கதாநாயகனையும் கதாநாயகியும். நீங்கள் ஒரு படத்தில் கதாநாயகனும் கதாநாயகியும் சம்பளம் ஊதியத்தை எல்லாம் தாண்டி அவங்க விரும்பும்போது அவர்களுக்கான வெளிச்சம், அவர்களுக்கான அடையாளம், அவர்களுக்கான கைத்தட்டு, அவங்க முகம் வெளியில் தெரியணும். அதையே மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு அவர்கள் சம்மதித்திருக்கிறார்கள்வா உள்ளபடி அந்த மனசுக்கு, சகோதரனுக்கும் சகோதரிக்கும் என்னுடைய உளப்பூர்வமான பாராட்டுக்கள். உண்மையிலே அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணுங்க. அடையாளம் நீங்கள் வந்து இப்போ எங்களை டிவியில் கூப்பிட்றாங்க, மாஸ்க் போட்டுகிட்டே பேசுங்க சார்னா யார் போவா? எங்கே வர்றதே அதுக்கு இல்லையா? இப்போ யதார்த்தம் நம்ம முகம் தெரியணும். ஸோ அதை நீங்கள் வந்து அந்த பண்ணியிருக்கிறீங்க. நான் இந்த படத்தோட ட்ரெய்லரில் பார்க்கின்ற பொழுது ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். நோ மீன்ஸ் நோ அப்படின்னு முன்னாடி ஒன்று சொன்னாங்க. அதுதான் படத்துடைய கிட்டப்பட்ட கதையாக இருக்கும் நான் யூகிக்கிறேன். நீங்கள் தமிழ் ஊடகத்தில் முன்னாடிலாம் ஒரு வார்த்தை வரும், இளம்பெண் கற்பழிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அது எப்படி அழிப்பீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆணினுடைய அயோக்கியத்தனம், ஒரு ஆணினுடைய வக்கிரம், ஒரு ஆணினுடைய பாலியல் வக்கிரத்திற்கு அவன் வல்லுறவு செய்கிறான் ஒரு பொண்ணை. ஆனால் அங்கே கற்பிழந்தவளாக யாரை பத்திரிகைகள் சித்தரித்தன அப்படின்னா ஒரு பொண்ணை தான் வந்து இவன் பண்ண அக்கிரமத்துக்கு ஒரு பொண்ணு கற்பிழந்தவள். இதை வந்து பெரியாரிய சிந்தனையாளர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பினோம். அது எப்படி ஒரு ஆணோட அயோக்கியத்தனத்துக்கு அவளை கற்பிழந்தவளாக நீ சொல்லலாம்? அந்த வார்த்தையை முதல்ல மாற்றணும் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு தமிழ் ஊடகங்கள் அனைத்தும் பாலியல் வல்லுறவு என்ற வார்த்தையை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது தமிழ்நாட்டிற்கும் தமிழ் சமூகத்திற்கும் பெரியாரிய பார்வைக்கும் கிடைத்த வெற்றி. அதைத்தான் அந்த படம் பேசுவதாக நான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணு காதலிக்கின்ற பொழுது அவள் வந்து அவருடைய காதலனோடு அவள் தனிமையில் இருக்கிறாள். அதன் பிறகு அவள் காதலன் மிரட்டுறதாகத்தான் அந்த ட்ரெய்லர், அந்த பாடல் எனக்கு புரிகிறது. ஸோ அதுவே அது எப்படி துரோகமாக மாறும், அது எப்படி கற்பிழந்ததாக மாறும் என்று கேட்கக்கூடிய அந்த கதை அப்படிங்கிறது. ஸோ அது கருஞ்சட்டையினுடைய சிந்தனை, அதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அப்புறம் அதை பேசுகின்ற பொழுது கண்டிப்பாக இன்னொன்று பேசி ஆகணும். நம்முடைய ஐயா, அவர் இல்லை, மருத்துவர் தணிகாசலம் அவர்கள் பேசுகின்ற பொழுது நிறைய படத்துக்கு பேர் யோசித்தோம், டைட்டில் யார் அந்த சார்னு கூட யோசித்தோம் அப்படின்னு சொன்ன உடனே நண்பர் சுபாஷ் கூட சொன்னார், தலைப்பையும் காணும் சாரையும் காணுன்னு. சார் இல்லாததை தெரினா கிடைக்காது. அதை கண்டுபிடிச்சி கோர்ட்டே சொல்லிடுச்சு தெளிவாக. நமக்கு அது இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டால் அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வேணால் அந்த படத்துக்கு இன்னொரு தலைப்பை சொல்கிறேன். யார் அந்த தாத்தான்னு நான் புதிய தலைமுறையில் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த தாத்தாவை தான் இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல சார். அந்த தாத்தா யாருன்னு ஒரு பேராசிரியர் சொன்னாங்க. ஒரு மாணவியிடம் பேசினார்கள், ஒரு தாத்தாவோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு. நீங்கள் வேணால் அடுத்த முறை படம் எடுக்கும்போது யார் அந்த தாத்தான்னு வைங்க. தாத்தாவை தான் இன்னி வரைக்கும் காணலை. சாரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவருக்கு 30 ஆண்டு நீதிமன்றம் சிறை தண்டனையும் கொடுத்து விட்டது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, ஸோ பெண்கள் சார்ந்து இன்னும் நான் ஓகே தாத்தா எங்கே இருக்காருன்னு தெரில. நான் சொன்னேன் தாத்தா இருக்கிறாருன்னு அவங்க சொல்கிறாங்க. தெரில, ஓகே அவர் தான் அந்த தாத்தாவா தெரில, ஓகே இருக்கட்டும். பட்டு இந்த மாதிரியான படங்கள் ஒரு சிறிய பட்ஜெட்டில் அல்லது புதிய முகங்களோடு வரக்கூடிய படங்கள் பேசுகின்ற அதனுடைய பேசு பொருளுக்காக தமிழ்நாட்டில் நிச்சயம் வெற்றி பெற்றிருக்கிறது. நீங்கள் காக்காமுட்டை அப்படி ஒரு பெரிய வெற்றியை பெற்றுச்சு. சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு பெரிய வெற்றி. நீங்கள் வந்து மஞ்சுமல் பாய்ஸே தமிழ்நாடு கொண்டாடியது. அதனால் வந்து மிகப்பெரிய நடிகர்கள் நடித்த படம் தான் வெற்றி பெறும் அல்லது பெரிய பட்ஜெட்டில் அப்படிலாம் இல்லை. நல்ல கதையை சொல்லக்கூடிய எந்த படமாக இருந்தாலும் தமிழ் சமூகம் அதை வரவேற்க எப்பொழுதும் தயாராக இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நிச்சயம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கையோடு நான் படக்குழுவினர் அத்தனை பேருக்கும், என்னுடைய நண்பர் இனிய நண்பர் உமாபதி அவர்களுக்கும், கிருஷ்ணவேல் அவர்களுக்கும், குறிப்பாக பாடலாசிரியர் விவேகா இன்னைக்கு பாடல் வெளியீடு, ஸோ அவருக்கும் பாடல் வரிகள் மிகச் சிறப்பாக இருந்துச்சு. இசையமைப்பாளர்
அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அரசியல் பரபரப்பு இருக்கும் அப்படின்னு தொகுப்பாளர் சொன்னார். அதை நம்முடைய நண்பர் உமாபதியினுடைய நலன் கருதி நான் அந்த பரபரப்புகளை அதிகம் ஏற்றாமல் விடைபெறுகிறேன். நன்றி. இங்கே கூடியிருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைத்த தோழர் கிருஷ்ணவேல் அவர்களுக்கும் அண்ணன் உமாபதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பாக்யராஜ் சார் வந்திருக்காங்க, விவேகா சார் வந்திருக்காங்க, இன்னும் பல பேர் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் அநேகமாக கொரோனா சமயத்தில் எழுதப்பட்டதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது எப்போ ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு தெரில. கொரோனா சமயத்தில் நம்ம வந்து இந்த சமூக இடைவெளியை கடைபிடித்தோம். இப்போ ஒரு படம் ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் யோசித்து அந்த கான்செப்டில் அந்த கண்டென்ட்டில் எழுதுனதப்போ, அப்புறம் திரும்ப எப்போ முடித்தாங்க எப்போ ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிற விவரம் எனக்கு தெரியல. ஸோ அப்போ கொரோனா சமயத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம் இன்றைக்கி திரைக்கு வர்றதுக்கு தயாராக ஆகியிருக்கிறது. இதே கொரோனா சமயத்தில் இன்னொருவரும் ஒரு படம் எடுத்தார். அவர் இன்றைக்கி இந்த பூமியில் இல்லை, நம்ம எல்லாம் மறந்துருப்போம்னு நினைக்கிறேன். சின்ன ஒரு நினைவூட்டல் தான். அவர் எடுத்த படம் இந்த சமூகத்தில் என்ன விளைவை ஏற்படுத்துச்சுன்னா, இந்த அரசாங்கம் என்னென்ன அயோக்கியத்தனங்களை செய்து கொண்டு இருக்கிறது, என்னென்ன அக்கிரமங்களை செய்து கொண்டு இருக்கிறது, என்னென்ன பொய்களை, வதந்திகளை, அவதூறுகளை இந்த மீடியாக்கள் மூலமாக பரப்பி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரே ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் புரட்டி போட்ட ஒருவர். அதுவும் அந்த கொரோனா சமயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அவர் பேர் டேனிஷ் சித்திக், ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஸோ அவர் திரும்ப மர்மமான முறையில் அவருடைய இறப்பு நடந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் கிராஸ் ஃபயரில் அவர் கொல்லப்பட்டார், இறந்து போனார் அப்படிங்கிற தகவல் தான் வந்துச்சு. அதற்கான விசாரணைகள் என்ன, உண்மையிலே கிராஸ் ஃபயர் தானா அல்லது வேறு யாரும் இதுக்குள்ளே சதி செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற தகவல் நமக்கு எதுக்குமே வரல. ஏன்னா எந்த விசாரணையும் இப்போ சரியாக நடத்தப்படுறதில்லை. நமக்கே தெரியும், ஃப்ளைட் கிராஷ் ஆணுச்சு, 241 பேர் நினைக்கிறேன் இல்லைங்களா, ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தப்பிச்சிருக்காரு. இப்போ 241 பேர் ஒரே ஒரு ஃப்ளைட் கிராஷ் இறந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே இதுதான் மிகப்பெரிய ஒரு மாசான ஒரு சம்பவம் நினைக்கிறேன். இவ்வளோ எண்ணிக்கையில் ஒரே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இவ்வளோ இறப்புகள் அப்படிங்கிறது. இப்போ 241 பேர் ஒரே ஒரு இந்த ஃப்ளைட் கிராஷ் இறந்து போயிருக்காங்கனாக்கா, இதில் அதுக்கு முன்னாடி சில வீடியோக்கள் வேறு வைரல் ஆச்சு. சரியாக உள்ள இந்த ஏசி ஒர்க் ஆகலை, தொழில்நுட்ப கோளாறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்தே வீடியோ ஜஸ்ட் பிஃபோர் ஒருத்தர் அங்கே வீடியோ போஸ்ட் பண்ணது நமக்கு வந்துருந்துச்சு. எப்படி உள்ள உண்மையிலேயே அது விபத்து தானா அல்லது இதில் வேறு எதுவும் சதிகள் இருக்கா அப்படிங்கிற இந்த விசாரணை சரியாக போகுமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. இப்படி பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இது யாருமே கேள்வி எழுப்ப மாட்டாங்க. நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப நிறைய வாய்ப்புகள் கொடுக்கலாம், அதிகமான சம்பளங்கள் அவங்க பெறலாம். அதை தாண்டி நல்லா நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாட்டை தூக்கி கையில் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அப்படி நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கனாக்கா இதெல்லாம் அவங்க கேள்வி கேட்கணும். இதையெல்லாம் கேள்வி கேட்காம நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், நான் நல்லா நடிப்பேன், அதனால் நாட்டை என் கையில் கொடுங்க அப்படின்னா பாக்யராஜ் சார் எப்போவே சிஎம் ஆகிருப்பார்ல இல்லைங்களா? என்ன அதனால் நல்லா நடிக்கிறதுக்காகவும் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் நாட்டை தூக்கி நம்ம கையில் கொடுத்துட முடியாது என்பது பாக்யராஜ் சாருக்கு நன்றாக தெரியும். அதனால் இதையெல்லாம் கேள்வி கேட்டாக்கா கண்டிப்பாக நாட்டை கையில் தூக்கி கொடுக்கலாம். அப்படி இல்லாத வரைக்கும் நம்மளால் நாட்டை கையில் தூக்கி கொடுக்க முடியாத சூழல். அதனால் அப்போ அந்த கொரோனா சமயத்தில் எடுத்த ஒரே ஒரு ஃபோட்டோ அது ஒட்டுமொத்த இந்தியாவுமே புரட்டி போட்டது. என்னென்ன பொய்களை, வதந்திகளை, அவதூறுகளை பரப்புகிறார்கள், இந்த மக்கள் நலன் சார்ந்து இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது. ஒரு கொரோனா ஊசி நமக்கு போடணும், அதுவும் வெளிநாட்டிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி இங்கே ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த கொரோனாவில் நாளைக்கு அடுத்த நிமிஷம் நம்ம இருப்போமா இல்லையா, நம்ம புள்ள இருக்குமா இருக்காதா, நம்ம அப்பா அம்மா இருப்பாங்களா இருக்காதா, எப்போ இறப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த சமயத்தில் ஒரு நாட்டினுடைய ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் அல்லது நாட்டை ஆளக்கூடிய அந்த கட்சி தன் நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கணும். அப்போ அவ்வளவு தடுப்பூசிகளை எப்படி இலவசமாக நம்ம மக்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறத அவங்க யோசிக்கணும். அந்த காலகட்டத்தில் நாளைக்கு இருப்போமா இல்லையாங்கிறது தெரியாத காலகட்டத்தில் அந்த தடுப்பூசிகளை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த அரசாங்கம் விற்பனை செய்தது. காசு கொடுத்து தான் இங்கே உள்ள ஒவ்வொரு மாநிலமும் பர்ச்சேஸ் பண்ணி இங்கே உள்ள மக்களுக்கு தடுப்பூசியை போட்டது. தடுப்பூசி பற்றி பேசுகிறோம், தணிக்கைச்சலம் சர்வர் இல்லை. அதனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கேள்வி கேட்காம 36,000 கோடி ரூபாய்
இந்த கொரோனா சமயத்தில் மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யணும், மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பிஎம் கேர்னு போட்டு 36,000 கோடி ரூபாய் வசூல் பண்ணாங்க. மக்களுடைய காசு. ஒருத்தனுக்கும் வருமானம் இல்லை, ஒருத்தனுக்கும் பிஸ்னஸ் கிடையாது, எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்கோம். நம்ம போய் வெளியில் அந்த டயத்தில் ஏதாவது அரிசியை வாங்கிட்டு வந்தால் தான் நமக்கு உணவு, இல்லைனாக்கா அன்றைக்கி முழுக்க நம்ம பட்டினி தான் கிடக்கணும். அன்றைக்கி ஃபுல்லாக லாக்டவுனில் இருந்துச்சு. அந்த சமயத்தில் கையில் பையில் இருந்ததெல்லாம் நம்ம போட்டு 36,000 கோடி இந்த அரசு கேட்குதுன்னு நம்ம கொடுத்தோம். அந்த 36,000 கோடியை வச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே 2 டோஸ் நமக்கு வந்து கொரோனா ஊசி போட்டுருக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம் அந்த 36,000 கோடி என்ன செய்தது, யாருக்கு கொடுத்துச்சு? நம்ம யாருமே சிந்திக்கலை. ஸோ அவர் எடுத்த டேனிஷ் சித்திக்கு எடுத்த ஒரு ஃபோட்டோ இந்த சமூகத்தை எப்படி புரட்டி போட்டுச்சோ கொரோனா பீரியடில், அப்படியே கொரோனா சமயத்தில் எழுதப்பட்ட இந்த கதை கண்டிப்பாக சமூகத்தில் ஒரு ஏதோ ஒரு கேள்வியாவது எழுப்பும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கரெக்டாக கனெக்ட் பண்ணுறது ஒரு கதையை கொண்டு வந்து, அதனால் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். மீடியா, ப்ரெஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்குமே எங்களுடைய வணக்கம் அண்ட் நன்றி. எங்களோட இந்த படத்துக்கு ஆதரவளிக்க வந்த எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி, எல்லா சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே. எனக்கு இந்த படத்தில் வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை பண்ணி கொடுத்த உமாபதி சாருக்கு தான் நான் இந்த தருணத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன் தயாரிப்பில் வெளிவந்த ஒரு முதல் படம் இது. ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் தான், இன்னும் மெயின் பிக்சர் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் தயாரிப்பில் இன்னும் நிறைய படங்கள் வரப்போகுது. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் கிருஷ்ணவேல் சாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் விவேகா சாரோட லிரிக்ஸில் சூப்பரான ஒரு பாடல் வந்திருக்கு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்னோடய ஃப்ரெண்ட் ஸ்வேதா பாடியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்டில் இந்த படம் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கன்வே பண்ணியிருக்கோம், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் சார் சொன்ன மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஃபேம் அப்படின்றது தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன தான் எங்களோட முகத்தை காட்டாமல் நடிச்சிருந்தாலும் இந்த படம் வெளிவந்ததுக்கப்புறம் நிறைய பேர் நிச்சயமாக எங்களை பாராட்ட போகிறாங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்றது நானும் சரி என்னோட கோ ஆர்டிஸ்டும் சரி ஒரு எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. என்னதான் நம்ம வந்து முகம் காட்டாமல் நடித்தாலும் நிச்சயமாக. சார் ட்ரெஸ் கோடு, ஆமாம், இது வந்து கோஇன்சிடென்ட்டாக தான் அமைஞ்சது. எல்லாருமே பிளாக்ல ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயே எங்களோட படத்தோட இந்த யுனைட்டி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக தேட்டரில் போய் பாருங்கள். இந்த மாதிரி நிறையா படங்களுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் பெருசாக பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா இங்கே இருக்கவங்க ரொம்ப நல்லா பேசிட்டாங்க. நான் நன்றி சொல்கிறதுக்கு தான் நிறையா இருக்குது. சார் கிளம்பிட்டாங்க, பாக்கியராஜ் சார். என்னுடைய மானசீக குரு பாக்கியராஜ் சார் தான். ஸோ அவங்க வந்து இருக்கிற ஃபங்க்ஷனில் நானும் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் எல்லோரும் நிறைய படங்கள் பார்த்துட்ருப்பீங்க, நிறைய கண்ட்ரி படங்கள் பார்த்துட்ருப்பீங்க, ஸ்பானிஷ், கொரியன் வந்து நிறைய எல்லாமே. ஸோ எந்த டேரக்டரையுமே வந்துட்டு கம்பேர் பண்ண முடியாத டேரக்டர் வந்து நம்ம பாக்கியராஜ் சார். அவர் படம் வந்துட்டு உலகத்தில் இருக்க எல்லா படத்துலேயும் விட தனியாக தெரியக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ அவரை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம உமாபதி சார்னால தான். உமாபதி சார் பற்றி சொல்லணும்னா எனக்கு அவரோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். ரொம்ப அதிரடியாக இருக்கும் அவர் பேசுகிறது. சார் பேசுகிறது மனசில் இருக்கிறது. அவர் நான் யோசிப்பேன், இவர் கேட்குற கேள்விக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் சார் பதில் சொல்கிறாரு, இது எப்படி ப்ரிப்பரேட்டடாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பேன். ஆக்சுவலாக வந்து அவரோட ஆக்ஷனும் அப்படி தான். எனக்கு கால் பண்ணி இது மாதிரி மூவி நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. பண்ணுறேன் சார், நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறேன் சார் பண்ணி சொன்னேன். ஓகே வந்துடுங்க, நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. என்ன சார் நாளைக்கே அப்படின்னா, ஆமாம் நாளைக்கு போயிடலாம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க சார் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நன்றி சொல்லணும்னா சித்தர் தனியாச்சலம் சார், கோ ப்ரொடியூசர், அப்புறம் பன்ருட்டி ரமேஷ் குமார் சார், அப்புறம் கௌரி ஸ்ரீதர் மேம், தேங்க்யூ மேம். அப்புறம் படத்தோட டைரக்டர் கிருஷ்ணவேல் சாருக்கு என்னோட நன்றி. விவேகா சாரோட லிரிக்ஸ்லாம் வந்துட்டு கேட்கும்போது எவ்வளோ நல்லா இருந்துச்சு, தேங்க்யூ சார். மியூசிக் டைரக்டர் சார் வந்து பேசுனது கூட நல்லா இருந்துச்சு, அவர் பாட்டும் நல்லா இருந்தது, அவர் சார் பேசுனது கூட ரொம்ப நல்லா இருந்தது, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க எனக்கு. மை ஃப்ரெண்ட்ஸ், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் செந்தில் அண்ட் சுந்தர் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு எனக்கு. ஸோ அவங்களை சொல்லணுங்கிற ஒரு ஆசை, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் எல்லாருக்கும் டியர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் உங்களோட விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். நானும் ரிப்போர்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணேன், என்னென்னு தெரியல, என்னால் ஆக முடியல. முக்கியமாக வந்து ஜீவா டுடே, யூடியூப் ரூட்டர்ஸ், குமரவேல் சார் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எனக்கு வந்து பண்ணது வந்து மிஸ்டர் மதுரை வாசகலையன் ப்ரொடியூசர் அவர்கள். அவருக்கும் என்னோட விஷஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ. திரைப்படத்துறைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் எந்த இயக்குனர்கிட்டையும் போய் உதவி இயக்குனராக வேலை செஞ்சதோ இல்லை யாராவது உதவி இயக்குனர்கள் எனக்கு நண்பர்களோ அப்படிலாம் கிடையாது. சரி, அப்படிலாம் இருக்கும்போது இந்த படத்தை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கலாக நான் வந்து ஒரு சர்வைவர்னு தான் எனக்கு ஆங்கிலத்தில் சொல்ல தெரியுது, தமிழில் எப்படின்னு தெரியல. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் தளராமல் அந்த இடத்துலேருந்து மேலே வர்றது அப்படின்றது எனக்கு பழகி போன ஒன்று. இந்த 55 வயசில் இது வரை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 பிஸ்னஸ் ஆரம்பித்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஒரு 2வது பிஸ்னஸ் க்ளோஸ் ஆனவொடனே எல்லோரும் மூடி வச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுவரை 8 பிஸ்னஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சிங்களேன். கொரோனாவில் க்ளோஸ் பண்ணது 8வது பிஸ்னஸ். அந்த நேரத்தில் ஒரு நண்பர் மூலமாக ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் பொண்ணை ஹீரோயினாக போட்டு படம் எடுக்கணும்னு சொல்லி கேட்டார். சரின்னு நாங்கள் கதையெல்லாம் எழுதிட்டோம். நம்ம மைனர் சொன்னது தான், கொரோனா டைமில் தான். கதையெல்லாம் எழுதி முடித்த நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகளின் காரணமாக அந்த ப்ரொடியூசர் வந்து நான் வரலன்ட்டார். அப்போது யாரை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். ஒன்று எடுத்தால் நயன்தாரா வச்சு எடுப்போம், இல்லைனா யாருமே வேணாம் விடு அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணி இந்த இடத்துக்கு இப்படி யாருடைய முகத்தையும் காட்டாமல் எடுக்கலாம் அப்படின்னா அதுவே ஒரு புதுமையாக இருக்குமே அப்படின்னு சொல்லி மாற்றினோம். சரி, இயக்குனராக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்றதெல்லாம் ஓகே. எப்படி வந்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம மகாபாரதத்தில் வர ஏகலைவன் மாதிரி தான். ஆனால் எந்த துரோணாச்சாரியாரும் என்கிட்ட வந்து கட்டை விரலாம் கேட்க முடியாது. ஏன்னா எங்கள் தலைவரே சொல்லியிருக்கார், கட்டை விரலை கேட்டால் பட்டை உரியும் அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கக்கூடிய அந்த துரோணர்களின் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. என் கை விரல் மட்டும் பத்தாது, கால் விரலையும் கட் பண்ணி கொடுக்கணும். அதுவும் பத்தாதுன்னா உமாவதிட்ட கடன் வாங்கி வேறு கட் பண்ணி கொடுக்கணும். அவ்வளோ பேர்கிட்ட எடுத்துருக்குறோம். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. முந்தான முடிச்சின்னு ஒரு படம், பாக்யராஜ் சாரோட படம். அந்த படத்தோட ஹீரோவாக அவர் தான் நடிச்சிருப்பார். எல்லா படத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் இதை யாரும் கவனிக்காமையே விட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். முந்தான முடிச்சு படத்தில் வந்த பாக்யராஜ் சாரோட கேரக்டரோட பேர் யாராச்சும் சொல்ல முடியுமா? ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேரக்டருக்கு அவர் பேரே வைக்கலை. படம் ஃபுல்லாகவே எல்லாரும் அவரை வாத்தியார் 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 தான் கூப்பிடுவாங்க. அந்த படத்தில் நான் கடைசி கிளைமாக்ஸ் சீனில் கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா ஊர்வசி போய் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ண போயிருப்பாங்க. இவர் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்கள கூப்பிட்டு வர்றதுக்காக போவார். போகிறப்ப அட்லீஸ்ட்டு டாக்டர் வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு நினச்சேன். அங்கேயும் அந்த இடத்துல ட்ரிக்காக டயலாக் வச்சுருப்பார், நீங்கள் தான் அந்த பொண்ணோட புருஷனா அப்படின்னு தான் அந்த டாக்டர் கேட்பாங்களே தவிர அங்கேயும் பேர் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த படமும் இதில் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. அறிஞர் அண்ணாவோட ஓரிரவு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. கலைஞரின் படங்கள்லேருந்து இன்ஸ்பிரேஷன் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பார்த்திபனால், அதாவது சொல்கிறேனே, இந்த நான் கற்றுக்கிட்ட துரோணர்கள் அப்படின்னு சொன்னால் என் கை விரல்கள் என் கால் விரல்கள் மட்டும் இல்லாமல் உமாபதியும் கடன் வாங்கி தான் வெட்டி கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் இப்படியாக ஒரு வித்தியாசமாக ஒரு படத்தை செய்யணும்னு முடிவு பண்ணோம். இதில் பெண்கள் குறித்து, பெண்கள் பாதுகாப்பு குறித்து, பெண்கள் எதை கண்டு அச்சப்படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து ஒரு விழிப்புணர்வோடு சேர்த்து கொடுக்குற மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கிறோம். இது பல படங்களின் தழுவலாகவும் இருக்கலாம், சாயலாகவும் இருக்கலாம், காப்பின்னு கூட சில பேர் சொல்லலாம். ஆனால் கதை வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பேசப்படும்னு நம்புகிறோம். ஏன்னா ஒரு கிரியேட்டராக நான் பாசிட்டிவாக தான் எதிர்பார்க்க முடியும். படம் திரைக்கு வந்த பிறகு உங்கள் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம். இன்னும் நிறைய பேசலாம், இன்னும் நண்பர்கள் பேச வேண்டி இருக்குது அப்படின்றதுனால நம்ம இதோடு இதை முடிச்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். பொழுதுள்ள மாலை பொழுதுன்னு பார்க்குறேன். ஏன்னா நல்ல படங்களை பற்றிய பேசுகிறதும் குறைஞ்சிருச்சு, நல்ல படங்கள் வருவதுமே குறைஞ்சிருச்சு. பிரம்மாண்ட படங்கள் தான் வருது, நல்ல படங்கள் வர்றதில்லை. இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம உமாபதி சார் இப்படி ஒரு திரைத்துறை முயற்சி எடுத்திருப்பது ரொம்ப ஒரு காலத்தின் தேவையாக பார்க்குறேன். சாரை வந்து நம்ம ஊடகத்தில் நான் பேச ஆரம்பிச்சிலிருந்தே அவர்கிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கும். இந்த சமூகத்தை பற்றிய ஒரு வித்தியாசமான பார்வை இருக்கும். எல்லோரும் பார்க்குற பார்வையில் பார்க்க மாட்டார். சில விஷயங்களை அசால்ட்டாக அந்த மரபுகளை உடைப்பார். அந்த ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மரபுகளை உடைச்சி விடுவார். அவர் ட்ரெஸ் எல்லாம் பார்ப்பேன், சார் என்ன சார் இந்த மாதிரி, பரவாயில்ல இப்படியே பேசட்டும்,
பொதுவாக ஜியோ பாலிட்டிக்ஸு வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் பேசுனா கோட் போட்டு டை போட்டு நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுகிறவன் தான் ஜியோ பாலிட்டிக்ஸ் பேசணுமா? ட்ரம்பை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம அப்படி இருக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை. இயல்பாக நம்ம நேரத்தில் நம்ம ஆட்கள் உட்காந்து உலக அரசியல் இதை விட அதிகம் பேசக்கூடியவர்கள் நம்ம தமிழர்கள். அப்படி இருக்கும்போது ஏன் இதெல்லாம் ஒரு பிம்பமாக்குறோம்? நம்ம வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் பேசணுன்னா அதுக்கு ஒரு கலர் வேணும், அதுக்கு ஒரு தோற்றம் வேணும், அதுக்கு ஒரு பிறப்பு வேணும், இப்படிலாம் நினச்சிக்கிறது. அதனால் அதை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மீடியாவில் பாருங்கள், ரொம்ப அவர்கிட்ட ஒரு அலட்சியமான உடல் மொழி. அது அலட்சியம்னு சொல்கிறத விட என்ன பெரிய நீங்கள்லாம் ஆட்கள், இதுவரையும் பேசுகிற ஆட்கள் யார், இவ்வளோ காலம் மற்றவனை பேச விடாமல் வச்சுருந்தது யார் போன்ற அந்த ஒரு அரசியல் இருக்கும். அது ரொம்ப அசால்ட்டாக பண்ணுவார். அவர் பேசுகிற எல்லா அரசியல்லையுமே அதை சொல்லும்போது அது ஒரு பெரிய பூதாகரப்படுத்தி இதை நான் செஞ்சுருக்கேன்னு சொல்ல மாட்டார். ரொம்ப போகிற போக்கில் அதை சொல்லக்கூடிய ஒரு தன்மை உமாபதி சார்கிட்ட உண்டு. நம்ம ஊடகத்தில் அவர் அந்த பேச ஆரம்பித்து அந்த காலகட்டத்துக்கு பிறகே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஊடகத்தில் ஒரு வித்தியாசமான ட்ரெண்ட் செட் வந்திருக்கும். நம்ம ஜீவாட்டுடைய ஊடகத்தை கவனித்தவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் இப்போ பல ஊடகங்களில் போயிட்டார். கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு 10 ஊடகத்தில் கொடுக்குற நிலைக்கு சார் இருக்கிறாங்க. இருந்தாலுமே அவர்கிட்ட நான் கவனித்தது இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் பேசுவாங்க, எந்த அரசியல் பிரச்சனையும் எல்லோரும் பேசுகிறாங்க. ஆனால் சார் அதை அணுகிற விதத்தில் ஹைப்பர் லோக்கலில் இருந்து இன்டர்நேஷ்னல் வரையும் அதை இணைச்சி பேசுகிற அந்த தன்மை தான் சாருடைய ஸ்பெஷாலிட்டி. அதான் உமாபதி சாருடைய தனித்துவம். அவர் மதுரையில் பெற்ற அனுபவம், கேமராமேனாக இருக்கும்போது அவருக்கு கிடைத்த அனுபவம், கோயம்புத்தூரில் அவருக்கு கிடைச்ச பார்வை, இது எல்லாமே அவருக்கு கிடைச்சிருக்கு. குறிப்பாக கோவை குண்டுவெடிப்பின் போது இருந்த கேமராமேன் அதை பதிவு செய்த ஒரே நபர் அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்புறம் சென்னையினுடைய வாழ்க்கை, தமிழர்கள் தடம் பதித்த நாடுகள் தேடி அவர் பல இடங்கள் போயிருக்கிறார். நம்ம தமிழர்கள் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இடங்கள் போய் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருந்திருக்காங்க, இங்கெல்லாம் நம்முடைய வேர் இருக்குது, விழுது இருக்குது, இந்த மாதிரியான அவர் புத்தகம் 2-3 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான அவர் அதுதான் சொல்கிறேனே, அவர் இந்த பன்முகத்தன்மை உண்டு. ஒரு பகுப்பாய்வாளர், ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஊடகவியலாளருக்கு என்னென்ன மாதிரியான குணங்கள் வேணும், கூறுகள் இருக்கணுங்கிறதுக்கு உமாபதி சார் இன்றைய இளம் தலைமுறைக்கு ஒரு முன்னுதாரணம். அது பெரிய விஷயம். இவ்வளவு நாலேஜ் உள்ள ஒருவர், இவ்வளவு அனுபவங்கள் பெற்ற ஒரு ஆளுமை திரைத்துறைக்கு நுழைவது, இயக்குனராக இருப்பது, தயாரிப்பாளராக இருப்பது தமிழ் சினிமாவுக்கு நல்லது. ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி படைப்பாளிகள் வருவதில்லை. ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு கதையுடன், திரைக்கதையுடன், நேட்டிவிட்டியுடன், ஒரு சமூக அக்கறையுடன். சமூக அக்கறைங்கிறது சமூகத்தை பற்றி உனக்கு ஏதாவது தெரிஞ்சால் தானே வரும். இந்த சாதி அமைப்பை பற்றியோ, குடும்ப அமைப்பு பற்றியோ, ஆணாதிக்கத்தை பற்றியோ உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் தானே அதை பற்றி பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ படம் எடுப்பேன். இன்றைக்கி அது எதுவுமே தெரியாமல் தானே படம் எடுக்கிற. கொரியன் படத்தை பார்த்துட்டும் அமெரிக்கன் படத்தை பார்த்தும் டெக்னாலஜிங்கிற கான்செப்டில் தான் எடுக்கிறதுனால தான் பிரம்மாண்டமான படங்கள் விழுந்துருது. பார்க்குறவனுக்கும் அரசியல் உணர்வு இல்லை, சமூக உணர்வு இல்லை, எடுக்கிறவனுக்கும் இல்லைன்னா என்னாகும்? நம்ம சமூகம் என்னாகும்? திரைப்படங்கள் இப்படியே போய்கிட்டு இருந்தா. இந்த நிலையில் உமாபதி சார் மாதிரி நம்ம மண் சார்ந்து எடுக்கக்கூடியவர், உலக அரசியல் பார்வையுடையவர், சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட இவரை போன்ற ஆளுமைகள் திரைப்படம் எடுப்பதை நான் உண்மையில் வரவேற்க தகுந்த விஷயமாக பார்க்குறேன். அவருடைய வெற்றியை என்னுடைய வெற்றியாக நான் மனசார நினைக்கிறேன். இது நம்முடைய வெற்றி, தமிழ் சமூகத்தின் வெற்றியாக பார்க்குறேன். அவர்களுக்கும் மற்ற பல்துறை ஜாம்பவான்களுக்கும் வணக்கங்கள். ஆக்சுவலாக இந்த பாட்டு ஒர்க் பண்ணது இந்த படத்தோட கதாநாயகன் எப்படி இந்த காதல் கோட்டை மாதிரி முகம் தெரியாமல் நமக்கு தெரியாமல் பண்ணாங்களோ அது மாதிரி தான் நானும் பாடலாசிரியரும் பணிபுரிந்திருக்கிறோம். ஸோ அவர் எழுதி கொடுத்த ஒரு பாடலுக்கு தயாரிப்பாளர் இசையமைக்க அணுகி, ஸோ அவர் இந்த பாடலோட வடிவம், இசை வடிவம் எப்படி இருக்குன்னு தெரியாமலே ஒரு பாட்டுக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து, மேபி பிகாஸ் வி ஸ்டார்டட் அந்த கொரோனா டைமில் ஆரம்பித்ததுனால இருக்கலாம், அப்படி தான் அந்த பாட்டு ஒர்க் பண்ணோம். ஸோ அது எனக்கு கொஞ்சம் கன்சர்ன் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு பாட்டு எழுதினவருக்கு நம்ம போட்ட மியூசிக்கு அது பிடிச்சிருக்குமா அப்படின்னா, ஆஸ்ட் ஹிம், ஹி செட் யா இட்ஸ் ஹி லைக்ட் இட். ஸோ அது மாதிரி தான் எல்லாருக்கும் இருந்திருக்கும் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ குடன்ட் ஹாவ் எனி ரியாக்ஷன்ஸ். ஒரு ஹும் கூட இல்லை, பாட்டை கேட்டுட்டு எல்லாமே சைலண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஹோப் யூ லைக் இட். எனக்கு சில விஷுவல்ஸ் காமிச்சார் தயாரிப்பாளர் உமாபதி. ஸோ இந்த பாட்டு இட் ஸ்டார்ட்ஸ் ஒரு டாப் ஆங்கிளில் இருக்கும், இந்த மாதிரி ஒரு சீனிக் லொக்கேஷன்ஸில் இருக்கும். அப்புறம் இடையில அந்த கேரளாவில் இருக்கிற அந்த கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் இருக்கும், போட்டில் போகிற மாதிரி இருக்கும், ஹீரோ ஹீரோயின் முகம் பார்க்காம அது மாதிரி இருக்குன்ற மாதிரி இருந்தது.
பட் சில ஸ்டில்ஸ் மட்டும் நான் பார்த்துருந்தேன். பாட்டோட விஷுவல்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த வீடியோ நான் பார்க்கல. பட் இன்னைக்கு வந்து இந்த பாட்டோட அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இவ்வளோ அழகாக நம்ம பண்ண ஒர்க்கை வந்து விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ண டைரக்டர் கிருஷ்ணவேல் அவர்களுக்கும் சினிமாட்டோகிராஃபர் அவர்களுக்கும் முகத்தை காட்டாமல் இதில் பணிபுரிந்திருக்கும் கதாநாயகன் கதாநாயகிக்கும் இன்னும் இந்த பாடலை மிகச்சிறப்பாக உருவாக்கி கொடுத்துருக்கோம் பின்னணியிலிருந்து உழைத்த அத்தனை பின்னணி முன்னணி நாயகர்களுக்கும் மிக்க நன்றி. எனக்கு ஒரு சின்ன கௌரவம் கிடைச்சது. ஐ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் தட். ஒரு திரைக்கதை ஜாம்பவான் கையிலிருந்து எனக்கு ஒரு சின்ன வாழ்த்து கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாதாரண கையை அது இல்லை, எத்தனை ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கும். நம்ம கைவலிக்க கை தட்டின எத்தனையோ திரைக்கதைகள் வசனங்கள் அவர் கையிலிருந்து வந்திருக்கு. அதிலிருந்து ஒரு சின்ன வாழ்த்து எனக்கு கிடைச்சிது. எனக்கு ஆக்சுவலாக திரைக்கதை எழுதுவதிலும் பெரும் ஆர்வம் உண்டு. ஸோ அதுக்கும் சேர்த்து இந்த வாழ்த்து உங்களிடமிருந்து கிடைத்ததாக நானே எண்ணிக்கொள்கிறேன். வருகை தந்து சிறப்பித்தமைக்கும் பாடலை அமைதியாக கண்டு கழித்தமைக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.